டிரம்பின் வரி விதிப்புக்கு பதிலடி கொடுத்த சீனா. சீனாவில் கிடைக்கும் அரிய வகை கனிமங்களை ஏற்றுமதி செய்ய சீனா கட்டுப்பாடு விதித்திருப்பதை சுட்டிக்காட்டி சீனா பொருட்களுக்கு புதிதாக 100% வரியை கடந்த வெள்ளிக்கிழமை விதித்தார் டொனால்ட் ட்ரம்ப். இதற்கு எதிர்வினை ஆற்றும் வகையில் அமெரிக்க கப்பல்களுக்கு புதிய துறைமுக கட்டணத்தை சீனா அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் அமெரிக்க கப்பல்கள், அமெரிக்க தொடர்புடைய கப்பல்கள், அமெரிக்காவால் இயக்கப்படும் கப்பல்கள், அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட கப்பல்கள், அமெரிக்க கொடியுடன் வரும் கப்பல்கள் என இவை அனைத்திற்கும் புதிய துறைமுக கட்டணம் பொருந்தும் என சீனா அறிவித்துள்ளது. சீனாவில் உருவாக்கப்பட்ட கப்பல்களுக்கு மட்டுமே இதில் விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. கப்பல்கள் இந்த துறைமுக கட்டணத்தை கட்ட தவறினால் ஏற்றுமதி இறக்குமதியில் தேவையற்ற காலதாமதம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும் என்றும் சீனா எச்சரித்துள்ளது. இது அமெரிக்க கப்பல்களுக்கும் கடல் வழி பயண திட்டத்தில் சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் கப்பல்களின் பயண கட்டணத்தை அதிகரிக்கும் என்றும் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இது அமெரிக்க கப்பல்களுக்கும் கடல் வழி பயண திட்டத்தில் சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் கப்பல்களின் பயண கட்டணத்தை அதிகரிக்கும் என்றும் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். யுஏஇல் அறிமுகம் செய்யப்பட்ட தங்கம் பரிசோதனை செய்யும் ஏடிஎம். உலகில் உள்ள ஏஐ மற்றும் ஸ்டார்ட் அப்களுக்கான பிரம்மாண்ட கண்காட்சியான ஜிட்ஃபிக்ஸ் 2025 துபாயில் அக்டோபர் 13 முதல் 17 வரை நடைபெற்று வருகிறது. இதை துபாய் ஆட்சியாளர் ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் துவங்கி வைத்தார். இதில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளது. துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பல ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு புதிய தொழில்நுட்பங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதில் தங்கத்தின் நிறை அளவை பரிசோதித்து சொல்லும் ஏடிஎம் போன்ற கோல்டு டெஸ்டிங் மிஷின் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இது எக்ஸ்ரே புளோரசன்ஸ் மற்றும் ஏஐ தொழில்நுட்பத்துடன் இணைந்து தங்கத்தில் எந்த சேதாரம் இல்லாமல் அதன் நிறை தங்க அளவை துல்லியமாக கணக்கெடுக்கிறது. 60 நொடிகளில் SMS மூலமோ அல்லது பிரிண்ட் ரிசப்ட் மூலமோ தங்க நிறை அளவு துல்லியமாக காட்டும் இந்த மிஷின் விரைவில் துபாய் மால்கள் மற்றும் கோல்ட் ஷோக் போன்ற இடங்களில் காணப்பெறலாம். போர் விமான பயிற்சி தளத்தை அமெரிக்காவில் உருவாக்கும் கத்தார் ஜெட் விமானங்களை கொண்டு வந்து நிறுத்துவதற்கும் பயிற்சி பெறும் விமானிகளுக்கு தேவையான தங்கும் வசதிகளை ஏற்படுத்துவதற்கும் அமெரிக்காவின் இடாஹோவில் உள்ள மவுண்டன் ஹோம் விமான படைத்தளத்தில் கத்தார் அரசு உருவாக்க உள்ளது. அமெரிக்க படையுடன் சேர்ந்து கத்தார் விமானிகள் அமெரிக்க மண்ணில் வைத்தே போர் விமான பயிற்சி எடுக்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. கத்தார் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் அமெரிக்க மற்றும் கத்தார் ராணுவ ஒத்துழைப்பில் விரிசல் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கு நேர்மாறாக இரு நாட்டு ராணுவ ஒத்துழைப்பில் முன்பை விட முன்னேற்றம் தெரிகிறது. இதன் மூலமாக கத்தார் பிராந்தியத்தில் மற்ற நாடுகளை விட சற்று முன்னேறும் பாதுகாப்பு வலிமையை பெற இருக்கிறது. கத்தாரின் இந்த நடவடிக்கை அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சிலர் இதை கத்தாருக்கு பாதுகாப்பு துறையில் ஏற்பட்ட முன்னேற்றமாக கருதுவதும், சிலர் இதை பிராந்திய இறையாண்மை இன்னும் பாதுகாப்பில் பின்னடைவை சந்திப்பதாகவும் கூறுகின்றனர். தங்க ரிசர்வை அதிகரிக்கும் யுஏஇ. ஐக்கிய அரபு அமீரகத்தின் மத்திய வங்கி தனது தங்க இருப்பை 32% அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டின் முதல் 8 மாதங்களில் இந்த அதிகரிப்பு நடந்திருக்கிறது. இதனால் தற்போது 30 மில்லியன் திர்ஹம் மதிப்புக்கும் அதிகமான தங்கத்தை அமீரக மத்திய வங்கி வைத்திருக்கிறது. 30 மில்லியன் திர்ஹம் என்பது இதுவரை இல்லாத அளவு தங்கம். தங்கம் பாதுகாப்பான சொத்து என்ற அடிப்படையில் நாட்டின் பொருளாதார நிலைத்தன்மையை இது உறுதிப்படுத்தும் என்பதாலும் தங்கத்தின் இருப்பை அதிகரிப்பதாக கூறப்படுகிறது. உலக பஞ்சாயத்துகளை தீர்த்து வைத்த ட்ரம்ப் அமெரிக்க ஈரான் இடையிலான பஞ்சாயத்தை தீர்த்து வைக்க முடியாதா? ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்த டொனால்ட் ட்ரம்ப். ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமூக ஒப்பந்தத்தை எட்ட டொனால்ட் ட்ரம்ப் தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளார். ஈரான் யுரேனியம் செறிவூட்டலை அதிகரிப்பதாக கூறி ஈரானுடன் பேச்சுவார்த்தையை அமெரிக்கா நிறுத்தி வைத்தது. நியாயமான முன்மொழிவுகள் முன்னெடுக்கப்பட்டால் அந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க தாங்கள் தயாராக இருப்பதாக ஈரான் ஏற்கனவே சொல்லியிருந்தது. தற்பொழுது ட்ரம்பின் அறிவிப்பு ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தையை மீண்டும் துவங்கப்படலாம் என்று கருதப்படுகிறது. ஈரானுடன் ஒப்பந்தம் ஏற்பட்டால் அது வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் என்று ட்ரம்ப் புலகாயுதம் அடைந்துள்ளார். இந்தியாவில் $15 பில்லியன் பிரம்மாண்ட ஏஐ டேட்டா சென்டரை உருவாக்கும் கூகுள். ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உள்ள விசாகப்பட்டினத்தில் கூகுள் நிறுவனம் $15 பில்லியன் பிரம்மாண்ட டேட்டா சென்டரை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறது. முதலில் 1 ஜிகாவாட்டில் தொடங்கப்படும் இந்த டேட்டா சென்டர் அடுத்தடுத்த காலகட்டங்களில் மல்டிபிள் ஜிகாவாட்ஸ் கெபாசிட்டியாக மாற்றப்படும் என்று திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த ப்ராஜெக்ட் மூலம் 1,88,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாகும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்தியாவுடைய ஏஐ ஈகோ சிஸ்டத்திலும் டிஜிட்டல் துறையிலும் ரினிவல் எனர்ஜி துறையிலும் இது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று கூகுள் கூறியுள்ளது.
சீனா BYD கார் நிறுவனம் ஐரோப்பாவில் தனது 3வது EV தொழிற்சாலையை கொண்டு வர திட்டம். சீனாவின் BYD நிறுவனத்திற்கு ஏற்கனவே துருக்கி மற்றும் ஹங்கேரி ஆகிய நாடுகளில் EV தொழிற்சாலைகள் இருந்து வருகிறது. தற்பொழுது மேலும் ஒரு தொழிற்சாலையை ஸ்பெயினில் அமைக்க BYD நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. சிறப்பான கட்டமைப்பை வைத்திருக்கும் ஸ்பெயின் BYD கார்களுக்கு குறைந்த கட்டணத்தை விதிக்க முன்வந்துள்ளது. மேலும் ஸ்பெயினின் EV பாலிசிகள் BYD நிறுவனத்துக்கு உகந்ததாக இருப்பதாகவும் BYD நிறுவனம் நம்புகிறது. BYD நிறுவனம் ஐரோப்பாவுக்கு தேவையான அனைத்து கார்களையும் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் ஐரோப்பாவிலேயே உருவாக்க திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் தேவையற்ற வரிகள் குறைக்கப்பட வாய்ப்பிருக்கிறது. ஸ்பெயினில் BYD தொழிற்சாலைகளை கொண்டு வர இன்னும் முடிவு எட்டப்படவில்லை. ஆனால் விரைவில் அது நடைபெறும் என கூறப்படுகிறது. சீனாவின் BYD கார் நிறுவனம் ஐரோப்பிய சந்தையில் டெஸ்லாவை முந்தும் அளவிற்கு செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. வெனிசுலாவில் ஏற்பட்ட பரிதாபம். தங்க சுரங்கத்தில் பணியாற்றிய 14 சுரங்க தொழிலாளர்கள் பலி. தெற்கு வெனிசுலாவில் எல் காலியாவில் உள்ள தங்க சுரங்கத்தில் தொழிலாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்த போது பெருமழையால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக சுரங்கப்பாதையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுரங்கம் இடிந்து விழுந்து உள்ளது. இதில் குறைந்தது 14 பேர் பலியாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிக்கி உள்ளவர்களை மீட்க முடியாமல் மீட்பு படையினர் திணறி வருகின்றனர். வெள்ளத்தை முழுமையாக வெளியேற்றப்பட்ட பிறகே மீதமுள்ளவர்களை மீட்க முடியும் என்பதால் வெள்ளத்தை வெளியேற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சட்டவிரோதமாக முறைப்படுத்தப்படாத தங்க சுரங்கங்கள் அந்த பகுதியில் இருப்பது இந்த சம்பவத்தின் மூலம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. வறுமையின் காரணமாக பலர் இந்த பாதுகாப்பு இல்லாத சுரங்கங்களில் ஆபத்தான வேலையில் ஈடுபட்டு வருவதும் இதன் மூலம் தெரிய வருகிறது.